அந்த கர்த்தர் என்கின்ற நாமம் என்ன பண்ணுதுனாக்கா கீழே கண்டு இவைகளுக்கு என்ன தேவைப்படுது, மழை தண்ணி தேவைப்படுது. நிலங்கள்லாம் அப்படியே இருக்கு, ஈரப்பதம் இல்லாதனால எல்லா செடியும் முளைக்காம அப்படியே இருக்குன்னு சொல்லி அந்த தேவனாகிய கர்த்தர் என்ற நாமம் வந்ததன் பிறகு அவர் என்ன பண்றாருன்னா மூடு பனியை உண்டு பண்ணி நிலத்துல ஈரப்பதத்தை கொண்டு வராருங்க. அந்த ஈரப்பதம் வந்ததன் பிறகு எல்லா புல் பூண்டுகளும் செடி மரம் கொடி எல்லாம் முளைக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த வார்த்தை மூலமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்களில கூட உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உங்களை அழுத்தி, உங்களோட சரீர பலவீனங்கள் எல்லாம் உங்களை அழுத்தி 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 உங்களை வளர விடாதபடிக்கு, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக விடாதபடிக்கு, உங்களோட வாழ்க்கையிலும் உங்க பிசினஸ்ல உங்களுடைய சூழ்நிலைகள்ல எல்லாவற்றிலும் ஒரு மாறுதல் ஏற்பட விடாதபடிக்கு உங்களை அழுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள உங்களை வைத்திருக்கலாம். ஆனா இந்த நாட்கள்ல அந்த 4வது வசனத்துல சொல்லப்பட்ட தேவனாகிய கர்த்தரை உங்க வாயினால் நீங்க அறிக்கிட்டு நீங்க கூப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.